எங்கே பதுங்கணும் எங்கே பாயணும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நான் சொன்னது ட்ரேடிங்லங்க. அதாவது எந்த இடத்துல சைலண்டாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடும் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணணும் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வாரம் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது, இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸ் ஏறிட்டு இருக்கு, அதில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் 6 days எங்களோட சேர்ந்து நீங்களும் உட்காந்து ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வாரம் சென்னையில் சந்திப்போம். வாங்க இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் தான் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 233 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 1% கிட்ட நெருங்கி மேலே ஏறி இருக்காங்க. எஸ், ஆமாம். ஸோ நாளைக்கு என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் எங்களோட அடுத்த ரெசிஸ்டன்ஸான 24,350 இந்த ரேஞ்சை கட் பண்ணிச்சு அப்படின்னா எங்களோட அடுத்த டார்கெட்டான 24,570 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது. இல்லைப்பா இது வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு நிஃப்டி திரும்ப கீழே இறங்கணும் அப்படின்னா 24,130 or 40 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி கீழே இறங்குவோம். இதுதான் நிஃப்டியோட கரண்ட் அப்டேட். சரிங்களா? ஓகே, அடுத்தது வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடாக சூப்பரான மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நிஃப்டியாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து பெருசாக ஏறலை, அதாவது க்ரீன் கேண்டலாக மாறல. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான க்ரீன் கேண்டலாக மாறி இருக்காங்க. ஸோ கேப் அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,580 ஓப்பன் ஆனாங்க. ஸோ இப்போ எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 930 பாயிண்ட்ஸ், நடுவில் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆனாங்க. 930 முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்களோட அடுத்த ரெசிஸ்டன்ஸான 57,070 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி மேலே போகும். அப்படி சப்போஸ் அந்த ரேஞ்சை கட் பண்ணிச்சு அப்படின்னா 57,450 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இல்லைப்பா டவுன் வரணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி திரும்ப 56,710 ஆர் 700 கட் பண்ணால் மட்டும்தான் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,320 ஆர் 30 இந்த ரேஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. இது எங்களோட பர்சனல் வியூ. உங்களோட வியூ என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரை டுகெதர். ஸோ டாடா, பை பாய்.